கொலை நடந்திருக்கு, அதுக்கு திமுக பொறுப்பேற்குமா இருக்காதா? காவல்துறை பொறுப்பேற்குமா இருக்காதா? ஒரு நடு ராத்திரியில நடந்திருக்கு. இங்க பாரு, கொலைன்னு சொல்றத முத நீ மாத்தி பேசு. ஆக்சிடென்ட்னு சொல்லு. ஆக்சிடென்ட். திமுகவால ஜாதி ஒழிக்க முடியல. முடியாது. அது ஒத்துக்கிறேன். அதுல ஒன்றும் மாற்று இல்ல. சொல்லுங்க. ஒரு சோப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன சோப்பு? அதை நீங்க போடுங்க. நாட்டுல முக்குளத்தோர் கட்சின்னு சொல்லப்பட்ட கட்சி அது சார். அதிமுக தான். அதிமுக எங்கிட்ட இருந்து அதிமுக எடுத்துக்கிருச்சு தம்பி. அதான் சொல்றேன். அது வந்து சசிகலா வந்ததுனால திரும்ப நீங்க எடுத்துக்கிறதா முயற்சி. நாங்க திரும்ப எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்க முக்குளத்தோர் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. இருப்பா, அதிகமான எம்எல்ஏ எம்பி இருக்காங்க எங்கள்கிட்ட முக்குளத்தோர்ல. என்னமோ முக்குளத்தோர் இல்லாத மாதிரி கட்சி நீங்க ஓபிஎஸ் வர வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. என்ன உண்மை வேணும் அவ்வளவுதான். இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை பாத்தீங்களா இல்ல? இந்த பயத்தினோட வெளிப்பாடு தானே இது. அவர் கூட்டம் கூடுதுன்னு பயப்படுறீங்க. இங்க பாரு, கூட்டம். ஆமா, கூட்டம். நாய் கூட தான் ரோட்ல கழிச்சு குலைச்சிச்சுன்னா 10 நாய் வந்து நிக்கும். அதுக்காக இதெல்லாம் வந்து கூட்டமா? சும்மா இந்த உருட்டும் திருட்டு நிறுத்திங்க. இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம். நீங்க உங்களுக்கு உங்க மட்டும் பாருங்க. அது என்ன ஐயா, இபிஎஸ் நான் மட்டும் நாய் பேயின்னு பேசுறது எது நாகரிகமா? பாரு, என்ன நாகரிகம் இல்ல? என்னடா நாகரிகம் இல்ல? ரோட்ல ஒரு நாய் குலைச்சா 10 நாய் வந்து நிக்குதா இல்லையா? சொல்றது கூட தலையுத்துருவாக்கன்னு வாய் தானே, பேசட்டுமே. அவரு முதலமைச்சர் தான். உனக்கு 250, உனக்கு 250, உனக்கு 250, ஆக மொத்தம் 750. எது? ஆமாங்க. Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான காமாட்சி அவர்களும். விருந்தினர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? 600க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலை வந்து திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி கடந்த 50 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி சமூக நீதி ஆட்சியை நாங்கள் தான் தரோம், பெரியார் இந்த மண்ணில் இருந்ததுனால சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு பேசுறீங்க. இந்த விதத்தில் ஏற்புடையதா? இல்லப்பா, நான் தெரியாம கேட்கிறேன். இதே பீகார்ல எத்தனை ஜாதிய எது கேட்டாலும் பீகார், உத்தரப்பிரதேஷ், குஜராத் பேசுறீங்களா? லட்சக்கணக்கா அங்க நடக்குதுடா. இன்னைக்கு 300 பெண்களை காணாண்டா ஊப்பில. சரி, 300 பெண்களை காணான். என்ன பேசுறீங்க? இங்க ஒழுக்கமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்துட்டு நீங்க நாசமா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க நாசமா போறதுன்னா போங்க, எங்கேயாவது போய் போங்க. போயிட்டு இருக்கோம். நாசமா போங்க. அப்புறம் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அண்டாவை திருடானா? அவன் குண்டாவை திருடுறானா? பாத்தியா அப்படின்னு கேக்குறது எப்படி? சரியா? என்ன அண்டாவை திருடா குண்டாவை திருடா? உங்களுக்கு அண்டா குண்டா திருடுற ஆளுங்களுக்கு இதேதான் பழக்கம். உங்க ஊர்ல என்ன பிரச்சனை நடக்குது நம்ம கேட்டோம். ஊப்பிய பத்தியா, மாப்பிய பத்தியா? ஏங்க, நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கோங்க, நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஆட்சி நாங்க எந்த கொம்பனாலும் இங்க பண்ண முடியாது. இங்க ஆண்டு நீங்க தொடங்கினதுல இருந்து ஸ்ரீமதியில இருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து எத்தனை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒண்ணு நடக்குது இல்லையா? அத ஒரு வாரம் முழுக்க பேசிட்டு வரோம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வேணும் இல்ல, உங்களுக்கு பேசுறதுக்கு செய்தி வேணும். அதாவது கொஞ்சம் திருப்பவனம் முடிஞ்ச உடனே இப்ப கவின் வந்திருக்கு. இது கவின் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாம் செட்டப்டா, எல்லாம் எதிர்கட்சிகள் செய்யறோம். எதிர்கட்சிகள் பண்ற உயிர் பலியை எவ்வளவு சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறாங்க பாருங்க இந்த மனிதனை. ஆனா அது சாதிய கொலையே இல்லைன்னு சொல்றாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் கொலையே இல்லைன்னு கூட சொன்னாங்கன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த கொலைக்கும் சாதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு காமாட்சி ஐயா கேட்குறாரு. ஏன் அவன் வந்து என்ன வந்து எப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், காதலிக்கலான்னு அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டாங்களா? ஆண் தானே அவர் தம்பி, நல்லா படித்தவர் தானே, நல்ல சம்பளம் வாங்குறவர் தானே. கிட்டத்தட்ட பள்ளி பருவத்திலேருந்து அந்த காதல் இருந்தால் சொல்லப்படுகிறது. ஆமாம், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் வந்து காதலிச்சிட்டான். நான் வந்து போதும்பா, இந்த நாகரிகமற்ற சமூகத்தில் ஏன்டா காதலிக்கிறீங்க, ஏன்டா சாகுறீங்க அப்படின்றவன் நான். தேவையில்லை, இவெல்லாம் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி யோசிப்போம். எதுக்கு நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வளர்த்து ஒரு படிக்க வச்சு புள்ள நல்லா வேலைக்கு போயிருக்கான், கடைசி காலத்தில் நமக்கு கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற பசங்களை இந்த அநாகரிக கூட்டத்தில் ஏன் சாகுறீங்க அப்படிங்கிறது நான். ஆனால் நான் காதலித்தால் கொள்ளுவேன்ற திமிர்தனத்திற்கு கூட நிற்கிறீங்கல்ல, அது தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஆணவ இந்த மாதிரி கொலைகள் நடக்கிற போது ஆணவ கொலைகள்னு சொல்கிறாங்க. போய் அதில் என்ன ஆணவம்? இவனுக்கு முதல்ல இந்த சாதி ஒழிப்பு திருமணம்ன்றதே பொய். இப்போ 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சாதி ஒழிஞ்சிருமா? நான் சாதி அட்டவன் நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்குவாங்களா? ஒரு பெண்ணோட சாதியோ இல்லை ஆணோட சாதியோ அந்த அடுத்த வாரிசுக்கு ஒட்டின்னு வரணும்ல. இதில் பெருமை பெற்றது இதெல்லாம் சாதி ஒழிப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள்.
அப்படின்னு உங்களுக்கு கதை கட்டி இதை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல். இப்போது பெரியார் திடலில் ஒரு திருமணம் நடந்தது. ஒரு பையன், எஸ்சி பையன், ஒரு பொண்ணு, எதிர்ப்பை மீறி அங்கே நடந்தது. நடத்தி வச்சு பெருமையெல்லாம் பேசுகிறாங்க. அந்த பையன் கொல்லப்படுகிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு 6 மாதம் அவங்க கதையை தீர்த்துருன்றார். சொன்னபடி அது நடந்ததாக செய்தியெல்லாம் வந்துடுச்சு. அந்த பையனை கொண்டு வர்றாங்க. அட்லீஸ்ட் அந்த பையனை கொண்ட பிறகு அந்த பொண்ணையாவது நீங்கள் டேக் கேர் பண்ணணும்ல. கல்யாணம் பண்ணி வச்ச கயவர்கள்னு சொல்லலாம், கல்யாணம் பண்ணி வச்ச களவாணிகள் கூட சொல்லலாம். சார் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணினா சார். அப்போ உங்களுக்கு வேலைன்னா ஒரு நாளைக்கு சாதி மறுப்பு திருமணம், இது பெரியோர் வழியில் வந்த திருமணம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு செய்தி கொடுக்கணும். அதோட எக்கடு கட்டா சாதி மறுப்பு திருமணம் செய்தால் இங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை கடந்து அந்த பையன் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட பிறகு அந்த ஃபேமிலி நீங்கள் கையில் எடுத்துருக்கணும்ல, அவரோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்கணும்ல. உங்கள் அரசு தானே. ஆனால் அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணா? சரி, தற்கொலை பண்ண பிறகு நீங்கள் ஏதாவது இது கடைசியாக இருக்கணும், நம்ம வேறாவது செஞ்சு அவனோட ஏதாவது பண்ணிக்கலாம். பட்டப்பாக்கத்தில் ஒரே சமூகம், அது மாதிரி மதுரையில் அங்கே இங்கே ஒரே சமூகத்தில் நடந்தால் கூட அது நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாருக்கும் ஒரு சாரி வாங்கி கொடுப்பீங்க. சாரி 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 கேட்பீங்களா? இல்லை அது அதுக்கு 4 பேர் விட்டுருவீங்களோ? ஏப்பா நீ இந்த பக்கம் போனால் இந்த சாதினா நீ போய் கேளு, இந்த சாதினா நீ போய் கேளு, இந்த சாதினா நீ போய் கேளு. ஐயா, ஆணவ படுகொலைக்கு எதிராக குறைஞ்சபட்சம் தனி சட்டமாவது ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து கேட்குறாரு. உங்களோட கூட்டணி கட்சியில் இருக்காரு, குறைஞ்சபட்சம் நீங்கள் அதையாவது. அதுக்கு என்ன எனக்கு தெரியலப்பா. ஏன்னா உனக்கும் தெரியாது. அவர் வழக்கறிஞர் சொல்லட்டும். தனி சட்டம்னா அது அந்த சட்டம் என்ன செய்யும் எனக்கு தெரியல. அதனால வழக்கறிஞர்கிட்ட கேளு, அவர் தனி சட்டத்தை பற்றி என்னன்னு சொல்லட்டும். எல்லாம் திருமாவளவன் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறீங்க. தனி சட்டம்னா என்ன? உடனே அவனை தூக்கில் போட்டுருவோம். எல்லாம் நீதிமன்றத்துக்கு தானே இருங்க. சொல்லுங்க ஐயா. ஒருத்தனை அடித்தா அது வந்து அடிதடி வழக்கில் வந்துடும். ஆனால் எஸ்சி ஒருத்தனை அந்த இன்டென்ஷனோடு அடித்தா அது எஸ்சி அட்ராசிட்டியில் வந்துடும். அதை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றம். இப்போ சின்ன பிள்ளைங்களை இப்போ பாலியல் துன்புறுத்தல் அப்போ பண்ணது எதுக்கு போக்சோன்னு ஒன்று வச்சான்? தனி சட்டம். தனி சட்டம். இந்த சட்டம் வச்சா என்னென்ன விதிமுறைகள், இது வந்து தனி நீதிமன்றத்தில் நடக்கும். எல்லா நீதிமன்றம் மாதிரி இது வந்து லைனில் வராது. இதுக்குன்னு ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. அதில் இந்த மாதிரி வழக்குகள் விசாரிக்கப்படும். உடனுக்குடன் அது வந்து விசாரித்து ஒரு தீர்வை நோக்கி எட்டும். என்னென்ன விதிமுறைகள், என்னென்னு ஒரு சரத்துக்களை வகுத்து அதற்குன்னு ஒரு தனி சட்டம். இந்த பிரிவினுக்கு தவறு செய்தால் தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ இல்லை என்னவோ லைஃப் சென்டென்ஸோ ஏதோ ஒன்று தரலாம்னு நாம் ஒரு முக்கிய நபர்கள்லாம் உட்காந்து பேசி இதை தடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் பிணையில் இருந்து விடாமலேயே ட்ரையலை நடத்தி தண்டனை கொடுக்கலாம்லாம் மூத்தவங்க பெரியவங்க சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்து ஒரு விதிமுறையை வகுத்தால் இதை பார்த்து மற்றவர்களுக்கு பயம் வரும். இது 10ஓட 11 கேஸு இல்லாமல் எப்போ டக்கு டக்குன்னு இயரிங் ஷார்ட் டேட்டில் இயரிங் போட்டு ஒரு மாதத்துலேயே கேஸை முடிச்சிடுவாயா? அப்போ நேற்று கொலை பண்ண நாய் இன்றைக்கி தட்டு எடுக்குது பேர் அப்படின்னு இது வந்து பொது சமூகத்தில் எடுக்கிற போது ஒரு அச்சம் இருக்கும், ஒரு சட்டத்தின் மீது ஒரு பயம் இருக்கும். அப்படின்றதுக்காக ஒரு தனி சட்டம் கேட்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இருக்கிறதே போதும், இதே ஒழுங்காக செஞ்சால் போதும். அதெல்லாம் ஒழுங்காக செய்யலையே. ஒழுங்காக செஞ்சால் தான் ஒன்று நடந்த பிறகு இன்னும் நடந்திருக்காது. கண்டிப்பாக தனி சட்டம்னா புரிஞ்சுக்கலாங்க. அந்த தனி சட்டம் நீங்கள் தரலன்னு சொல்லிட்டு மோடி கிட்ட கேட்க போகிறேன்னு போகிறாரு திருமாவளவன். அது நமக்கு நம்மளுடைய தகுதிக்கு நம்ம அந்த சட்டம் ஏற்ற இயலும்னா கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்றத்தில் இல்லை முதல்வர் சொல்லிட்டாரு தனி சட்டம் தேவையில்லை, இருக்கிறது போதும்னு சொல்லிட்டாரு. ஜெயலலிதா அம்மையார் ஒரு சேட்டு பொண்ணு அடையாறு தான் நினைக்கிறேன், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி ஆட்டோவில் போனவங்க எழுத்தாங்க. அந்த துப்பட்டா மாட்டிக்கொண்டு அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே ஈவ்டீசிங் சட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் கந்து வெட்டி கொடுத்தா குண்டாசு போடுறோன்னு சட்டம் கொண்டு வந்துருக்கீங்களே, அதான் நீங்கள் போடுறது இல்லைன்னு வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கிட்னி விற்றவங்க கூட சொல்கிறான், ஏன் வறுமை கந்து வெட்டிங்க, ஏன் புழப்பினதுக்கு நான் விற்றங்கன்றா. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை கிட்னி திருட்டு இல்லை, அது கிட்னி முறைகேடு அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார். வேறு யாரும் சொன்னால் கூட பரவாயில்ல. அப்போ இந்த மாதிரி இப்போ ஃபோக்ஸோ இந்த மாதிரி சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கு தமிழகத்தில் வாய்ப்பு இருக்குது. நம்ம அனுப்பி கவர்னர் காமிச்சா கவர்னர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு போட போகிறாங்க. இல்லை ஆணவ கொலை செய்கிறவர்களை, இல்லை இந்த மாதிரி சாதிய துவேஷத்தோடு கொலை செய்கிறவர்களை தண்டிக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு யாரும் இங்கே தடுக்கிற மாதிரியும்
இது உங்கள் கையில் தானே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டால் மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது எஸ்சிக்கான சட்டம் அப்படின்னு யாராவது நினச்சிக்கிறாங்கன்னா போச்சுப்பாங்கல்ல மற்றவங்க. சார் இதை பலர் வரவேற்கிறார்கள், பல சமூகத்தில் இருக்கிறவர்கள் வரவேற்கிறார் சார். ஒரு சமூகத்தில் ஒருத்தர் 2 பேரும் அப்படி இருப்பான் சார். அவனை கொஞ்சம் சட்டத்தை போட்டு தான் கொஞ்சம் பயமுறுத்துறோம். புரியுது. ஐயா, கவின் விவகாரத்தை பேசுனதுனால பலரும் மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதே நாள்ல சென்னையில 2 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. திமுகவினுடைய பிரமுகருடைய பேரன் தான் அந்த கொலையை செய்திருக்காருன்னு கொலை செஞ்சான கார்ல அடிச்சு திட்டமிட்டு தானே நடந்தது தம்பி. திட்டமிட்டுன்னு கார்ல அடிச்சு கொலை பண்ணா கொலை இல்லை தம்பி. இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு விஷயம் புரியாமல் பேசுகிறீங்க. நீங்கள் திட்டம் போட்டாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அடுத்தவன் சொல்கிறது தானே கேட்குறீங்க. சரியா? அது என்னங்கிறத காவல்துறை விசாரிக்கட்டும். விசாரித்து அதுக்கு தகவல் சொல்லட்டும், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணட்டும். அப்போ சொல்லுங்கள் அது கொலையா அவன் வந்து ஆக்சிடென்ட். தற்கொலை இல்லைப்பா, ஆக்சிடென்ட்டுப்பா. ஆக்சிடென்ட்டா அல்லது திட்டம் போட்டு கொலையாங்கிறது இல்ல. கொலையை விபத்து என்று சொல்லி மடைமாற்றம் செய்கிறது திமுக அரசுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுடைய உறவினர்கள் பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க பாரு, நைட் வரைக்கும் அது வந்து ஆக்சிடென்ட்டா நடந்துச்சோம். இங்க பாரு, இதெல்லாம் வந்து இந்த எதிர்கட்சிகள் தூண்டி விடக்கூடிய சதி. புரிஞ்சுக்கோ. அன்றைக்கு இதில் வந்து ஊப்பிலையா இதுலையா தெரியல, ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் ஒரு அமைச்சருடைய மகன் காரை ஓட்டி 4 பேர்த்த கொண்டு போட்டான். சரி, நம்ம கேமரா எடுத்துட்டு ஊப்பி போயிடலாமா? நாட்டிலேயே அந்த ஸ்பாட்டில் 4 பேரை கொண்டு விட்டான். 5 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டடு. கடைசியில் அதை என்ன ஆச்சு, கேஸ் என்ன முடித்தான்? ஆக்சிடென்ட் தானே முடித்தான். அவன் கார் ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடென்ட். அவங்க சமூக நீதிக்கு எதிரானவங்க. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதை சொல்லாதீங்க சார். பாருங்க சார், அவங்க சமூக நீதிக்கு எதிரானவங்க சார். பெரியார் இல்லை சார். காவல்துறை விசாரிக்கும். காவல்துறை விசாரித்து உங்களுக்கு காவல்துறை நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றிய அரசினுடைய சிபிஐ கேளுங்க, அதை பண்ணுங்கள். அதை விட்டு எடுத்தெடுப்புலேயே இது வந்து கொலைன்னு சொன்னாக்கா அது அவங்களுக்குள்ள ஏதாவது மோட்டிவேஷன் இருந்துச்சா? ஏற்கனவே 2 பேர்த்துக்கும் தகராறு நடந்து ஏதாவது காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்லை அவங்க 2 பேர்த்து பேர்லேயும் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? என்ன இருக்குது? எதை வச்சு நீங்கள் கொலைன்னு சொல்கிறீங்க? கொஞ்சமாவது இது இருக்கணும் இல்லையா? ஏதாவது முன் விரோதம் இருக்கணும் இல்லை தங்கம்? முன் விரோதம் இருந்தால் தானே கொலைன்னு நம்ம அதை கண்டுபிடிக்க இயலும். அதெல்லாம் காவல்துறை தானே விசாரிக்கும். நீங்களும் நானும் விசாரிக்க இயலும். கொலை நடந்திருக்கு, அதுக்கு திமுக பொறுப்பேற்குமா இருக்காதா? காவல்துறை பொறுப்பேற்குமா இருக்காதா? ஒரு நடு ராத்திரியில நடந்து. இங்க பாரு, கொலைன்னு சொல்றத நீ மாத்தி பேசு. ஆக்சிடென்ட்னு சொல்லு. ஆக்சிடென்ட் அப்படி சொல்லு. கொலைன்னு சொல்றது காவல்துறை அறிவிச்ச பின்னாடி கொலைன்னு சொல்லு. அவங்க கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா காவல்துறை சொல்லட்டும். காவல்துறை சொல்லாம நீ சொல்லக்கூடாது. உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது சொல்றதுக்கு. அப்படி நீ சொல்கிறதா இருந்தால் நீ மேல் இடத்துல போய் உன்னுடைய சிபிஐ வச்சு விசாரித்து அவங்க வேணால் கண்டுபிடிச்சி வரட்டும். சும்மா இந்த மாதிரி தவறான பரப்புரைகளை பண்ணாதீங்க. சரி, ஓகே. நடப்பதை பார்க்கும்பொழுது இது சமூக நீதி ஆட்சியா இல்லை சாதியவாத ஆட்சியா என்ற ஒரு கேள்வி. சமூக நீதி ஆட்சி தான் நடக்குதுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். என்ன ஜாதி இருக்கு இங்க? என்னடா ஜாதி இருக்கு? ஜாதி எல்லாமே இருக்கு. ஜாதி ஒழியல. ஜாதியை ஒழிக்கணும்னு தான் நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஜாதியை ஒழிக்க இயலல எங்களால. இவரு பறையர் பேரை வச்சிருக்காரு, நாங்க நாயுடு பேரை வச்சிருக்கோம். ஜாதியை ஒழிக்கிறது, அதனால ஜாதியை ஒழிக்க இயலல. அவ்வளவுதான். திமுகவால ஜாதி ஒழிக்க முடியாது. அது ஒத்துக்கிறேன். அதுல ஒன்றும் மாற்றம் இல்ல. சொல்லுங்க. ஒரு சோப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன சோப்பு? அதை நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. நீங்க தான் வெள்ளை சட்டை போடுறீங்க இல்ல? பெரியார் அந்த 3 சோப்பு சொன்னார்ல திருமாவளவன். முதல் சோப்பு எடுத்து போய் இந்த திமுக காரங்க முதுவை நல்லா கழுவுங்க, மூளையை கழுவுங்க. மூளையை கழுவுங்க. நல்ல பாத்ரூம்ல இருக்க மூளையை கழுவுங்க. போங்க. திருமாவளவன் தான் சொன்னார் மூளையை கழுவுறதுக்கு இந்த சோப்பு இருக்குதுன்னாரு. அதால் முதல்ல அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்காரனுங்கிறானுல்ல, அவங்கக்கிட்ட போய் இந்த மார்க்ஸ் சோப்பை எடுத்து போய் கொடுத்து, டேய் முட்டா பயிலா என்னடா இப்படி மாட்டிங்க அப்படின்னு அவங்கள கழுவுங்க. அப்புறம் எங்ககிட்ட வந்து கொடுங்க. நாங்கள் ஏற்கனவே ரெட்டமலை சீனிவாசன் சோப்பு வச்சுருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வேலையை. என்ன நீங்கள் போய் முதல்ல திருமாவளவன் உங்கள் கூட்டணி கட்சி தானே, 4 சோப்பு வாங்கி உங்கள் மண்டையை நீங்கள் கழுவுங்க. ஓபிஎஸ் பிரேமலதா சந்திப்பு திமுகவை பலவீனமாக காட்ட முயற்சியா என்ற கேள்வி இருக்குது. எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் பிரேமலதா சந்திப்பு 2 பேருமே வந்து முதல்வரை சந்திச்சிருக்காங்க. அதிமுக வந்து பலவீனமா காட்டுறதுக்காக திமுக முயற்சி பண்ணதா முதல்வர் முயற்சி பண்றாரா? எப்பா உன் கேள்வி நல்லா தான் இருக்கு. சரி, ஒரு உடல்நல சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு.
இல்ல காலையிலே பார்த்துட்டாரு, நலம் விசாரிச்சது காலையில விசாரிச்சுட்டாரு. இப்ப திரும்ப வீட்டுக்கு போய் பார்த்திருக்காரு. உதயநிதியும் கூட இருந்திருக்காரு. சரி, அது என்ன தப்பு இருக்கு? இப்போ காலையில பாஜக கூட்டணியில இருந்து விலகுறேன், இப்போ மாலையில முதல்வரை சந்திக்கிறேன். ஆமா கண்ணு, இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல இது ஒரு காலத்துல இது முக்குலத்தோர் கட்சியான்னு சொன்ன காலம்லாம் உண்டு. எது திராவிட முன்னேற்ற கழகம் முக்குலத்தோர் கட்சியான்னு சொன்ன காலம்லாம் உண்டு. சரியா? அதே மாதிரி அதுக்கப்புறம் அதிமுக வந்து முக்குலத்தோர் கட்சி. தெலுங்கர் கட்சின்னா எப்பங்க வந்து இது முக்குலத்தோர் கட்சி? ஏங்க திமுக பூரா முக்குலத்தோர் தாங்க ஒரு காலத்துல மந்திரியா இருந்தா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன ஏங்க நோங்க ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சு விடுங்க. ஏங்க என்னங்க வாய்க்கு வந்து ஏங்க 72 தேர்தல் 71 தேர்தல் இது 67ல இருந்து நீங்க வாங்க. நாட்டுல முக்குலத்தோர் கட்சின்னு சொல்லப்பட்ட கட்சி அது சார் அதிமுக தான். அதிமுக எங்கிட்ட இருந்து அதிமுக எடுத்துக்கிருச்சு தம்பி. அதான் சொல்றேன். அது வந்து சசிகலா வந்ததுனால திரும்ப நீங்க எடுத்துக்கிறதா முயற்சி ஆயிடுச்சு. நாங்க திரும்ப எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்க முக்குலத்தோர் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. இருப்பா, இன்னைக்கு முக்குலத்தோர்ல எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா உனக்கு? அதிகமான எம்எல்ஏ எம்பி இருக்காங்க எங்கள்கிட்ட முக்குலத்தோர்ல. என்னமோ முக்குலத்தோர் இல்லாத மாதிரி கட்சி. முக்குலத்தோருக்காக நீங்க ஓபிஎஸ் வர வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க. ஆமாங்க, முக்குலத்தோர் இங்க ஓபிஎஸ் எங்க கூட தாங்க கூட்டணி. அவருக்கு 5 சீட்டு கொடுக்க போறோங்க. போங்க, அவ்வளவுதான். விஜயகாந்த் கட்சிக்கு 5 சீட்டு கொடுக்க போறோம். முடிஞ்சு, அவ்வளவுதான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உண்மை வேணும்? அவ்வளவுதான். இல்ல இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை பாத்தீங்களா? இல்ல இந்த பயத்தினோட வெளிப்பாடு தானே இது? கூட்டம் கூடுதுன்னு பயப்படுறீங்க. இங்க பாரு, கூட்டம். ஆமா, கூட்டம். நாய் கூட தான் ரோட்ல கழிச்சு குலைச்சிச்சுன்னா 10 நாய் வந்து நிக்கும். அதுக்காக இதெல்லாம் வந்து கூட்டமா? சும்மா இந்த உருட்டும் திருட்டுத்தையும் நிறுத்திங்க. இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம். நீங்க உங்களுக்கு உங்க மட்டும் பாருங்க. அது என்ன ஐயா, இபிஎஸ் மட்டும் நான் பேயின்னு பேசுறது எது நாகரிகமா? பாரு, என்ன நாகரிகம் இல்ல? என்னடா நாகரிகம் இல்ல? ரோட்ல ஒரு நாய் குலைச்சா 10 நாய் வந்து நிக்குதா இல்லையா? சரி, அதுதான், அவ்வளவுதான். ஒரு ரோட்ல ஒரு பைத்தியம் இருந்தா கூட 4 பேர் பாப்பான். பாக்குறான் ஒரு பைத்தியம். கூட்டத்தை பார்த்து பயந்துதான் இதெல்லாம் பேசுறீங்க. கூட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. கூட்டம் அவருக்கு எப்படி வருது, ஏன் வருது? ஏப்பா, அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல கருணாநிதி கூட்டம் பேசும்போது பயங்கரமா மக்கள் வருவான், புரிஞ்சுக்கோ. கடைசியில அந்த தேர்தலில் தோத்து தான் போனோம். அதனால கூட்டத்தை வச்சு எந்த விதமான முடிவு பண்ண முடியாது. அவன் சொல்றாரு, இன்னொரு தம்பி சொல்றாரு, விஜய் தம்பி, எனக்கு மாநாடு போட்டேன், பல லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க. இப்போ மதுரையில் கூட்டம் போட போகிறேன் 27ல். அது இப்போ திமுக அரசு அதை என்னவோ செய்ய போகுது. அதனால் அது எப்படி எனக்கு அங்கே ஒரு 20 லட்சம் பேர் வருவாங்க, நான் தான் அடுத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய உரிமை. அதை நம்ம எப்படி இப்போ எடப்பாடி நான் வந்து அடுத்த முதலமைச்சராக வருவேன்னு சொன்னால் அது அவருடைய உரிமை. சொல்கிறது கூட தலையுத்துருவாக்கன்னு வாய் தானே, பேசட்டுமே. அவரு முதலமைச்சர் தான். உனக்கு 250, உனக்கு 250, உனக்கு 250, ஆக மொத்தம் 750. எது? ஆமாங்க. இப்போ இவர் சீமானு அடுத்த முதலமைச்சருங்கிறாரு, இப்போ அவர் முதலமைச்சருங்கிறாரு, இவர் முதலமைச்சருங்கிறாரு, இவர் முத்து ஸ்டாலின் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறப்ப இவங்கெல்லாம் முதல்வர் ஆகிறதுல தப்பு இல்லை தம்பி. தாராளமாக வாங்க தம்பி. நாங்கள் யாரையும் கையை பிடிச்சி இழுத்தோ கட்டி போட்டு வைக்கல. சரி, முதலமைச்சராகவும் வாங்க, நாட்டை ஆளுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நாங்கள் தடுக்கலை. மக்கள் தான் இது எஜமானர்கள். வாக்களிக்கட்டும். வாக்களித்தா நீங்களும் வாங்க, மூர்த்தி சாரும் வரட்டும், 2 பேரும் கூட முதலமைச்சராக வாங்க. நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? நான் ஒரு குடிமகனாக நான் என்னைக்கும் போல உங்களுக்கு கீழே கூட வாழ ரெடி. இவங்க இந்த ஓபிஎஸ் வச்சு கணக்கு போடுறாங்கல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. ஓபிஎஸ் கிட்ட அவரோட வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தாங்க அது தெரிஞ்சுக்கோங்க. கண்ணே, ராமநாதபுரத்தில் அவர் எத்தனை லட்சம் வாக்கு வாங்கினார்? நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார்ல, தனிப்பட்ட சுயேட்சையில் தானே நின்றாரு. எவ்வளோ வாக்கு வாங்கினாரு? இல்லை, சுயேட்சையாக நின்றதுலேயே அதிக வாக்குகள் பெற்ற ஒரு நபரா ஓபிஎஸ். ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நாளைக்கு கூட ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு, ஏற்கனவே 30-40 கட்சிக்கு ஸ்தாபகர் திமுக தான். அதெல்லாம் இன்னொரு எண்ணிக்கையை கூட்டி அவரை தலைவராக்கி அதை வந்துட்டாங்க சொன்னால் அவட செய்வாங்க. இது கேட்டால் இது வந்து ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.